இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நமது எல்லா புகழுடைய நாகை மெய்கண்டமூர்த்தி குமரன் கோயில் என்று அழைக்கப்படும் நமது ஆலயத்திலே அழகுமுத்து புலவர் ஐக்கிய விழா என்ற விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்திலே அழகு என்பவர் மெய்காவலாக பணிபுரிந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆலயத்திற்காக அர்ப்பணம் செய்து கொண்டவர். நீலா வடக்கு வீதியிலே அம்பலவான் செட்டியார் வகைரா குடும்பத்திலே சேனை செட்டியார் வகைராவில் அவர் உதித்தவர் என்று பெரியோர்களுடைய ஒரு வாக்கு, பெரியோர்களுடைய அந்த வரலாறுகள் கூறுகின்றன, பெரியோர்கள் எழுதிய வரலாறுகள் கூறுகின்றன. அந்த வகைப்படி நீலா வடக்கு வீதியிலே அம்பலவான் செட்டியாரோட மகனாக உதித்தவர் அழகு. அவர் நமது ஆலயத்திலே நித்தியம் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்வதும், இறைவனுக்கு வேண்டிய பணிகள் புஷ்பங்களை எடுத்து ஆலயத்திலே அர்ச்சகரிடம் கொண்டு செல்வதுமாகவும் இருந்தார். அவருடைய ஒரு கர்மாவினை பயன் என்னவென்றால், காது கேளாதவர், வாய் பேசாத ஊமை, உடலில் வெண்குஷ்டமாக ஒரு நோய் பாதிக்கப்பட்டவராக இருந்தார். இப்படி இருக்கும் பொருட்டு நித்தமும் இந்த ஆலயத்தில் பணிபுரியும் பிரஜாரருடைய பிரசாதங்களை அவர் சாப்பிட்டு அந்த வாழ்நாள் முழுவதும் அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு அந்த நேரத்திலே அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது இரவு 1 மணி அளவிலே தனக்கு பசி எடுத்த போது இந்த பரிசாரகர் சாதத்தை இந்த ஆலயத்தில் ஒரு பகுதியில் வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார். இப்படி இருக்கும் பொருட்டு இந்த பசி வந்த ஒரு காரணத்தினால் அந்த ஊமை பாஷைகளை சத்தம் போடும் பொழுது எம்பெருமான் முருகனே பரிசாரகராக அந்த செய்தியை சொல்லும் போது அந்த உடம்பு செலுக்கும். முருகனே இந்த பரிசாரகர் போல வந்து துண்டெல்லாம் கட்டிட்டு வந்து, அழகு எழுந்துரு, இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த சாதத்தை வாயில் ஊற்றுகிறார். குமரகுருபரருக்கு அந்த பேசக்கூடிய அந்த ஒரு தன்மையை இறைவன் கொடுத்தது போல அழகுமுத்து புலவருக்கு இந்த ஆலயத்தில் கொடுத்தார். அவருக்கு அந்த பேசக்கூடிய ஒரு தன்மை வந்துவிட்டது. உடலில் உள்ள நோய், இந்த வெக்கைமை, அதாவது வெல்குஷ்டமான நோய், பாதிக்கப்பட்ட நோய் அவரை விட்டு அகன்று விட்டது. நன்றாக அந்த காது கேட்கும் பொருட்டு இறைவனுடைய நிமிர்ந்து பார்க்கும்போது எம்பெருமான் முருகன் மயில் வாகனத்திலே காட்சி கொடுத்து, அதாவது வேலாயுத சதம் வேலாயுதா என்று நாட்டிலே எழுதுகிறார் இந்த அழகுமுத்து என்பவருக்கு. அப்படி எழுதும் பொருட்டு, கை கண்ட நெல்லிக்கடி போல கரம் கண்டு என் குலம் பிழைவை வந்த உத்தமர் தியாகேசர் பெற்ற மெய்கண்ட வேலாயுதா 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 என்று 108 பாடல், வேலாயுத சதம் அப்படிங்கிற ஒரு 108 பாடல். இந்த சதம் அப்படின்னா ஒரு சதம் அடிச்சுட்டார் அப்படிம்போம், நம்ம கிரிக்கெட்டில் சொல்லுவோம். அப்படி சதம்னு அந்த சதம் சமஸ்கிருத வார்த்தையோட ஒரு இதுன்னா 108 பாடல், பொன்பூர்த்து நூபுர பாடல்கள், இப்படியாக 108 பாடல்களை நமது மெய்கண்டமூர்த்தி இறைவன் மேல் இந்த அழகுமுத்து புலவர் பாடியிருக்கிறார். அன்றைய தினத்திலேயே நான் இறைவனுடைய திருவடியை சரணாகதம் அடைய வேண்டும் என்று அந்த இறைவனிடம் மன்றாடும் போது, அழகு, உன்னுடைய தமிழ் மொழிகளை பரப்ப வேண்டிய காலம் நிறைவாக இருக்கிறது. பல இடங்களுக்கு சென்று இந்த ஒரு பாடல்களை நிறைவாக பாடி, நான் ஒரு சமயம் உன்னை இந்த இடத்திலே அழைத்துக் கொண்டு என்னோடு ஐக்கியம் செய்து கொள்கிறேன்